இந்த மாதிரி ஆல்கஹால் இருக்கிற ஹேண்ட் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் சூர்யா, சிங்கப்பூர்லேருந்து. சிங்கப்பூரில் இந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால ரொம்ப பேனிக்கான சுச்சுவேஷன் இருக்குது. கரண்ட்டாக எல்லோரும் பப்ளிக் பிளேசஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் வெளியில் எங்கேயும் ரொம்ப போக முடியல இந்த வாரம். ஆனாலும் டெய்லி ரொட்டீன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இயல்பு வாழ்க்கை எதுவுமே பாதிக்கப்படலை. என்னோடய ஹெல்மெட்டில் மைக் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இனிமேட் மோட்டோவ்ளாகிங் நடக்கும். அடுத்து உங்களுக்கு என்னோடய பைக்கில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இதாங்க நம்ம வண்டி. இப்போது என்னோடய வண்டி ஒரு குவிக்காக ஒரு இது காட்டுறேன். ஸோ இதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன்னா, இந்த வண்டியில் ஸ்டாக் மிரர்ஸ் ரொம்ப சின்ன மிரர்ஸு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், நம்ம ஊர் ஹிமாலயன் இருக்கு இல்லையா, ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன், அதோட மிரர்ஸ் வாங்கி போட்டிருக்கேன். அது இல்லாமல் இது லிவர் கார்ட். இது லிவர் கார்ட். ஸோ நல்லா அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் லிவருக்கு ஸோ இந்த லிவர் நான் ஸ்டாக்கை கழட்டிட்டு வாங்கி போட்டேன். இது எக்ஸ்ட்ராவாக இருக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குவிக் ஷாப் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ரெஸில் எல்லாமே டோல் பே பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் ஃபாஸ்டேக் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ஊரில் இது பேர் நம்ம எம்ஆர்டி கார்டெலாம் இருக்குல்ல. ஸோ அந்த கார்டு இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா ஸோ நம்ம டோல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வேணும். இதுதான் என்னோடய டாப் பாக்ஸு. நல்லா பெரிய டாப் பாக்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம டூல் பாக்ஸ். அதாவது நீங்கள் டூல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் அதிகமாக ரொம்ப தூரம்லாம் போகிறதில்லனால இதில் நான் ரெயின் கோட் தான் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்ஜினுக்கு சேஃப் ரெக்கார்டு போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம மொபைல் ஹோல்டருக்கு ரேம் மவுண்ட்டு, அதுக்கப்புறம் மொபைல் சார்ஜிங் யூனிட்டு. ஸோ இதில் 2 யூஎஸ்பி போர்ட் இருக்குது, ட்ரைவர் அண்ட் பில்லியனுக்கு. ஸோ சார்ஜ் பண்ணிக்கலாம் ஆன் அண்ட் ஆஃப். ஸோ இது நம்ம வண்டியோட பேட்டரியோட வோல்ட் எத்தனைன்னு காட்டுது, 8 வோல்ட். ஸோ இதுதான் நம்ம வண்டியோட செட்டப். அதுக்கப்புறம் இதுதான் நம்ம ஹெல்மெட்டு. அழகாக லைட் ஸ்ட்ரிப்ஸ்லாம் போட்டு அழகாக இருக்குது. ஸோ இப்போ பண்ணுறது ஒரு மைக் டெஸ்ட்டு. ஸோ ஹெல்மெட்டில் மைக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மோட்டோவ்ளாகிங் இனிமேட்டு நடக்கும். ஓகே. இந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து மலேசியாவுக்கோ இதுக்கும் அவசரமாக போயிட்டு வர முடியல. நிறைய செக்கிங் அது இதுன்னு இருக்கிறதுனால மலேசியா வெயிட் பண்ணுறது. அது இல்லாமல் வீசா வேறு முடிஞ்சிருச்சு. ஸோ புதுசாக வீசா அப்ளை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தான் மலேசியா போயிட்டு வரணும். அந்த இடத்துல உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அதோ அந்த இடத்துல அதுதான் ரெட் லைட் கேம்ப். ஸோ இப்போ நீங்கள் ரெட் லைட் தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு $200 ஃபைன். அது இல்லாமல் நம்ம டிமெரிட் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது இங்கே பாயிண்ட் சிஸ்டம். லைசன்ஸில் நீங்கள் மொத்தம் உங்களுக்கு 25 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 25 பாயிண்ட்ஸை நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க டிராஃபிக் வயலேஷன்னாலனா உங்களால் வண்டி ஓட்ட முடியாது. ஸோ ஏற்கனவே நான் ஒரு தடவை வண்டி வாங்கின புதுசில் ஒரு தடவை இந்த மாதிரி தான் ரெட் லைட் டிராஃபிக்கில் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அது அட்ரேஞ்சில் இருந்துச்சு. சரி போயிடலாமேன்னு போனேன். பார்த்தா அதுக்குள்ளே ரெட்டாக மாறிடுச்சு. டப்புக்குன்னு விழுந்துருச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் $200 ஃபைன் கட்டி 12 பாயிண்ட்ஸ் வேறு இழந்துட்டேன். அதனால் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம். இங்கே 12 பாயிண்ட்ஸ் அடி வாங்கிச்சு இல்லையா, அதை நான் ரீகெயின் பண்ணுறதுக்கு 6 மந்த்ஸ். ஆமாம் 6 மந்த்ஸு. இந்த 6 மந்த்ஸ் நான் எந்த டிராஃபிக் வயலேஷனும் பண்ணாமல் ஒழுங்காக போயிட்டேன்னா எனக்கு அது திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ திருப்பி அந்த 24 பாயிண்ட்ஸ் வந்துடும். இந்த டிராஃபிக் வயலேஷனும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ அதனாலே நம்ம இங்கே டிராஃபிக் லைட்ஸு டிராஃபிக் சிக்னல்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃபாக ஃபாலோ பண்ணுவாங்க. $200 ஃபைனுன்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த பாயிண்ட்ஸ் போச்சுன்னா உங்களால் ஓட்டவே முடியாது. ஸோ அதனாலேயே பண்ணுவாங்க. $200ன்றதும் சும்மா இல்லைங்க. $200னால் $10,000. டிராஃபிக் லைட்டை பீட் பண்ணால் உங்களுக்கு $10,000 ஃபைனு. ஸோ இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, 5, 6, 4 போட்டிருக்குல்ல. இது பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் எக்ஸ்போ. நம்ம ஊரில் ட்ரேட் ஃபேர் இருக்கு இல்லையா, ட்ரேட் சென்டர். எப்படி அந்த எக்ஸ்போ அந்த ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும்ல, அது மாதிரி இங்கே நடக்கும். ஸோ இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்குது. அதனால் குரூப் கேதரிங் எல்லாமே கேன்சல் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏப்ரலில் ஒரு ஐடி ஷோ ஒன்று வரணும். ஸோ அந்த ஐடி ஷோ வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது ஐடி ஷோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிவி, ஹோம் நீட்ஸு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல 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 டீலில் உங்களுக்கு இங்கே கிடைக்கும்.
ஸோ நீங்கள் சிங்கப்பூருக்கு வரா மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த கேலண்டரும் செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ லேட்டஸ்ட் கேஜெட்ஸை உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் நீங்கள் வந்து வள்ளிட்டு போகலாம் இங்கே. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ பீஸ் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸ்போவோட மெயின் கண்டென்ட்டே வந்துட்டு இந்த ஃப்ரீ பீஸ் தான். இது ஃப்ரீ கொடுப்பாங்க, நிறைய ப்ரைஸும் டிஸ்கவுண்ட் இருக்கும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ ஐட்டம்ஸும் கொடுப்பாங்க. இது வந்துட்டு சாங்கி பிஸ்னஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேர். நம்ம ஊரில் இப்படி டைட்டில் பார்க் மாதிரியும் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒன்று ஃபுல்லாக ஐடி கம்பெனி மட்டும்தான் இருக்கும். இங்கே ஐடி கம்பெனி. இப்போ ஒரு குட்டி மோட்டோ வ்ளாக் பார்த்துருப்பீங்க. ஸோ இனிமேட் நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய வ்ளாகிங்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு கோயிலுக்கு போய். வீட்டு பக்கத்தில் பாயலபரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஸோ இப்போ அந்த கோயில் தான் போக போகிறோம். இதோ கோயில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெட்ராஸ் ஸ்க்ரோல்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வ்ளாகில் வெகு விரைவில் சந்திக்கிறேன். பி சேஃப்.